தமிழகத்தில் டெண்டர் ஒதுக்கீட்டில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள நிலையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தை உழுக்கும் திமுகவின் அடுத்த ஊழல் என குறிப்பிட்டிருக்கிறார். ரூபாய் 1020 கோடி டெண்டர் ஊழல் குறித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஒப்பந்தங்களை வழங்கியதில் ரூபாய் 1020 கோடி அளவுக்கு கையூட்டு மற்றும் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டிருப்பதற்கான ஆதாரங்களை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு அனுப்பியுள்ள அமலாக்கத்துறை அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும்படி கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இதே துறையில் வேலைவாய்ப்பு வழங்கியதில் ரூபாய் 888 கோடிக்கு ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை வழங்கியிருக்கும் நிலையில் இப்போது மேலும் ரூபாய் 1020 கோடி கையூட்டு வாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஒப்பந்தம் பெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட நிறுவனத்திடமிருந்து கையூட்டாகவும் திமுக கட்சி நிதியாகவும் ரூபாய் 1020 கோடி வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை கூறியிருக்கிறது. திமுக எந்த அளவுக்கு ஊழல் தெரிவித்திருக்கும் கட்சி என்பதற்கு இதைவிட கடுமையான ஆதாரம் வேறு எதுவும் இருக்க முடியாதகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய குப்பை ஒப்பந்தங்களை தனியாருக்கு வழங்குவதற்காகவும் கையூட்டு பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை அனுப்பிய ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் குப்பை எல்லும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் கையூட்டு பெற்றிருப்பது கூலிப்படையை போன்று தூய்மை பணியாளர்களை ஒடுக்குவது என்றால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு யாருக்கான அரசு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் கடந்த காலங்களில் நடந்த ரூபாய் 4730 கோடி மணல் கொள்ளை ஊழல், ரூபாய் 888 கோடி வேலைவாய்ப்பு ஊழல் ஆகியவை குறித்து ஆதாரங்களை அமலாக்கத்துறை அனுப்பியும் அதன் மீது வழக்கு தொடர திமுக ஆட்சியாளர்கள் அஞ்சி வருகின்றனர் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்திருக்கும் ரூபாய் 1020 கோடி டெண்டர் ஊழலையும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.